ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் செக்ஷன் 2ல் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, the term cloud is used to represent the internet and other network infrastructure involved in the communication. அதாவது க்ளவுடுனா அதனோட மீனிங் என்னன்னா, இஸ் ஆல்சோ ரெப்ரசன்ட் இன்டர்நெட். ஒரு இன்டர்நெட்டை தான் காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. And other network infrastructure involved in the communication means, அதாவது கம்யூனிகேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் மீன்ஸ் இஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நெட்ஒர்க் நம்பர் ஆஃப் நெட்ஒர்க்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு வேர்டு சேர்ந்து தான் க்ளவுட் கம்யூனிகேஷன், க்ளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம சொல்லும் பொழுது க்ளவுட் இஸ் ஆல்சோ கால்ட் as இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் as a collection of network infrastructure is called as a communication. Then second, most of the end user do not know about the common technology and infrastructure used for cloud computing. அதாவது நிறைய பேத்துக்கு வந்து என்ன தெரியாதுன்னா எண்ட் யூசர் மீன்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அதை பற்றி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கிற காமனன்ட் எது, டெக்னாலஜியோட இன்ஃபர்மேஷன் என்ன, தென் அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வடிவமைப்பு என்னன்னு பற்றியே தெரியாது. They also do not know about the location of the infrastructure. சில உங்களுக்கு வந்து அதனுடைய க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லொக்கேஷன் எந்த இடத்தில் இருக்கிறது அது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் ஆல்சோ எண்ட் யூசர் ஹேவ் நோ கண்ட்ரோல் அண்ட் நோ சச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் சப்போர்ட் த கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷன். அதே நேரத்தில் நம்மளோட எண்ட் யூசருக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், சரிங்களா, அதே நேரத்தில் வந்து வித் சப்போர்ட் தயர் க்ளவுட் அப்ளிகேஷன், நம்மளுடைய கம்ப்யூட்டிங் அப்ளிகேஷனில் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்ண கூட தெரியாமல் இருக்கும். சரிங்களா. டு நோ மோர் அபவுட் த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடல், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங். அப்போ அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடலை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அதனுடைய இது எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங் மீன்ஸ் அதனுடைய தோற்றத்தை பற்றி, அவனுடைய டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் பற்றி தெரிந்தால்தான் நமக்கு வந்து அதை அறிந்திருக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் ஆர் டெவலப் டூரிங் 1960 பை IBM. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணாங்க. அது 1960 எந்த கம்பெனிக்காரங்க கிரியேட் பண்ணாங்கன்னா IBM ஒரு கம்பெனிக்காரங்க கிரியேட் பண்ணாங்க. ரெண்டாவது தென் மினி கம்ப்யூட்டர் ஆர் டெவலப் பை DEC டூரிங் 1980 and 85. அப்போ ரெண்டாவதாக என்ன பண்ணாங்கன்னா 1980-85 எதை டெவலப் பண்ணாங்க, நம்மளுடைய ஒரு மினி கம்ப்யூட்டர் அதை வந்து டெவலப் பண்ணாங்க. அதை டெவலப் பண்ணுறது DECன்னு ஒரு கம்பெனிக்காரங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டெவலப் டூரிங் 1985 to 90. அதுக்கப்புறம் PC பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் ஆகிருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு 1985 90 வரை. அதுக்கப்புறம் சன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் டெவலப் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் டூரிங் 1990-95. சன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் டெவலப்டு அது ஒரு கம்பெனிக்காரங்க வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் ஒரு வடிவமைப்பு வந்து 1990-95 வந்து உருவாக்கியிருக்காங்க. தென் வெப் சர்வீசஸ் ஆர் எமர்ஜ் இன் 1995 to 2000. அதுக்கப்புறம் வெப் சர்வீஸ் ரிலேட்டடாக வெளிப்படையாக கொண்டு வந்தது தான் 1995 2000. தென் அதுக்கப்புறம் டூரிங் 2001 to 2008 மொபைல் டெக்னாலஜி இஸ் எமர்ஜ். அதுக்கப்புறம் 2001 2008 வந்து நம்மளுடைய மொபைல் டெக்னாலஜி, மொபைலோட டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வெளிப்பட்டது. After 2008, cloud computing is emerging is a most important and widely accepted development in the field of computing. அதாவது 2008 அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட வெளிப்பாடு வந்து எல்லாத்துக்குமே வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுற மாதிரியும் எல்லா இடத்துக்குமே தெரிஞ்சு டெவலப் பண்ணுற மாதிரியும் ஒரு முக்கியமான ஃபீல்டாக வந்து செயல்பட்டது 2008 அப்புறம். ஸோ நவ்டே விஆர் இஸ் எர் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போல காலத்தின் அடிப்படையில் வந்து நம்ம எதில் தான் இருக்கோன்னா நம்மளுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் தான் வந்து இப்போ இன்டர்நெட்னாலே நம்மளோட கிளவுட் கம்ப்யூட்டிங் லெவலில் தான் வந்து இருக்கிறோம்.
அப்போ நம்ம கீழே இருக்கிற ஒரு ஃபிகரை பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டிங் அப்படிங்க நம்மளுடைய அந்த கம்ப்யூட்டிங்கோட அதனுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு ஸ்மால் டயக்ராத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுவரை உங்கள்கிட்ட நான் தியரியாக பேசின இன்ஃபர்மேஷன் தான் ஒரு டயக்ராமாக வந்து ஃப்ளோ ஆகிருக்கு. மெயின் ஃப்ரேம் வந்து 1990லேருந்து 70லேருந்து வந்திருக்கு. மினி கம்ப்யூட்டர் 1980லேருந்து 85, தென் பிசி கம்ப்யூட்டர் 1985லேருந்து 90, தென் கிளைண்ட் சர்வர் 1990லேருந்து 95, தென் வெப் சர்வீசஸ் 1995லேருந்து 2000, அதுக்கப்புறம் மொபைல் கம்யூனிகேஷன் 2000லேருந்து 2008, அது ஃபுல்லாக ஆனது கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து 2008க்கு அப்புறம். இதுதான் வந்து நம்மளுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஒரு ஹிஸ்டரி ஆஃப் எவல்யூஷன். தென் though cloud computing is widely accepted after 2008, is emergent during 1960. அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்டர்நெட்டோட ஸ்ப்ரெட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னா 2008க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. 1960. ஆனால் 1960ல் நம்மளுடைய இன்டர்நெட் நம்மளோட கிளவுட் கம்யூனிகேஷன் உருவானது. பட் ஆனால் ரொம்ப ஸ்பீடாக பரவுன டைம் வந்து எதுனா 2008க்கு அப்புறம் தான். A significant bandwidth is available for internet since 1990. Its evolution starts from early 1990. அதாவது நம்மளுடைய இன்டர்நெட்டோட பேண்ட்வித் அதனுடைய அளவுகள் ஸ்பீடு வந்து நல்ல அவைலபிளாக உள்ள இயர் சொன்னால் 1990 தான். அதுக்கப்புறம் தான் அது நம்ம இன்டர்நெட்டை நம்மளுடைய அதோட இன்டர்நெட்டோட பேண்ட்வித் மீன்ஸ் அதனுடைய ஸ்பீடு தங்கு தடையிடாமல் கிடைக்கக்கூடிய அந்த பேண்ட்வித் ஸ்பீடு வந்து இப்போ தான் 1990லேருந்து தான் நமக்கு வந்து ரொம்ப அவைலபிளாக வந்து கிடைச்சது. இனிஷியலி one dedicated and point-to-point model system are provided for communication by the service provider. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்னன்னு தெரியும். சர்வீஸ் ப்ரொவைடர்னா ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் a point-to-point model system provide for communication. ஒன்றுலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை ஷேர் பண்ணும்பொழுது அந்த கம்யூனிகேஷன் வந்து எந்த தங்கும் தடையில்லாமல் தெளிவாக சென்றடைக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட்னா சர்வீஸ் ப்ரொவைடர். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா 1990ல். அதுதான் வந்து விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இந்த ஏர்லி 1990 சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்டார்ட் டு ப்ரொவைட் சர்வீஸ் லைக் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கை வந்து 1990ல் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து உருவாக்கிறாங்க. அப்போ இந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட யூசேஜ் என்னன்னு சொல்லும் பொழுது இதனுடைய காஸ்ட் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் யூசேஜ் வந்து கம்மியாகும். அதே நேரத்தில் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுற குவாலிட்டி தங்கு தடையில்லாமல் இன்டர்நெட் வந்து கண்டினியூட்டியாக கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து நம்மளுடைய அந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கோட யூசேஜ். This help to reduce the cost at the same time user get the same quality of service. Then this help to optimize the resource utilization by efficient use of bandwidth. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து நல்ல எஃபிஷியண்டாகவும் அந்த ரிசோர்ஸ் ரிலவெண்ட்டாக உள்ள இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அந்த பேண்ட்வித் யூசேஜும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. Initially, the term cloud was standard for the computing space between the user and the service. அப்போ நம்மளுடைய இந்த கிளவுடு அந்த ஒரு வார்த்தை வந்து யாரை மென்ஷன் பண்றேன்னா இட்ஸ் a computing between the user and service. யூசர் அண்ட் சர்வீஸ்னா யூசர்னா நம்ம சர்வீஸ் சொல்லும் பொழுது நமக்கு கையில் கிடைக்கிற அப்ளிகேஷன் ஒரு இன்டர்நெட் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கம்யூனிகேஷனை உள்ள கொண்டு வருது தான் கிளவுடுன்னு ஒரு வார்த்தைக்குள்ள இன்ஃபர்மேஷன். தென் இன் 1997 ப்ரொஃபசர் ராம்நாத் செல்லப்பா டிஃபைன் கிளவுட் கம்ப்யூட்டிங் விச் இஸ் அ பேசிக் ஆஃப் டுடே கிளவுட் கம்ப்யூட்டிங். 1997 ராம்நாத் செல்லப்பா வந்து ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி ஒரு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொண்டு வந்தாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து டுடே லெவலில் எப்படி இருக்கும் அதை பற்றி ஒரு டிஃபைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. த பைனியர் கம்பெனி இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் salesforce.com which is established is 1999. அதாவது பைனியர் ஒரு கம்பெனி வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கை டிபெண்ட் பண்ணி ஒரு .com salesforce.com வந்து உருவாக்குனது எந்த வருஷம்னா 1999.
அப்போ இதனுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுற அந்த பைனியர் கம்ப்யூட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட்ஸ் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் கஸ்டமர் டு இன்டர்நெட். அதாவது ஒரு வியாபார ரீதியாக இன்டர்நெட்ல வந்து ஒன்லி டேட்டாவை ஷேர் பண்ண தான் முடியும் கிடையாது. நம்ம இன்டர்நெட்லேயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், எந்த ஒரு வணிகத்தையும் எந்த ஒரு இதையுமே வந்து என்ன பண்ணல, ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வந்தது நம்மளுடைய இந்த பைனியர் கம்பெனி, கிளவுட் கம்பெனி 1999 தான். திஸ் கம்பெனி ப்ரொவைட் என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் டு த கஸ்டமர் த்ரூ இன்டர்நெட். இதை டிபெண்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த வியாபார ரீதியாக டிபெண்ட் பண்ணி வச்சுட்டு 2002 Amazon.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப் பேஸ் சர்வீசஸ் வந்து உருவானது. இன் 2002 Amazon.com ஸ்டார்டட் வெப் பேஸ் சர்வீசஸ். அதுக்கப்புறம் இன் 2005 2005 the first hosted platform from cloud computing was built and developed by S. Kastel அப்படிங்கிறாங்க. அதாவது cloud computingல வந்து ஒரு புதுமையான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து தொகுத்து கொண்டு வந்தது எஸ்எல் காஸ்டல் 2005. அதுக்கப்புறம் 2006 in 2006 Google merged as one of the key service provider in cloud computing by launching Google services. அதுக்கப்புறம் இதை டிபெண்ட் பண்ணி Amazon.com, அதுக்கப்புறம் அந்த நம்மளோட Salesforce.com அதை டிபெண்ட் பண்ணி 2006 கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கீ சர்வீஸ் ப்ரொவைடரை கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் புதுசாக லான்ச் பண்ணி கூகுள் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வர்றாங்க. தென் இன் 2009 வந்து வெப் 2.0 கிரியேட் நியூ மைல்ஸ்டோன் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங். அதுக்கப்புறம் 2009 வந்து ஒரு புதுசாக கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒரு புதுமையான ஒரு வெப் 2.0 ஒரு கான்செப்டை வந்து ஒரு புதுமையான ஒரு மைல்ஸ்டோன் ஒரு கான்செப்டை வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டு வராங்க. தென் டூரிங் திஸ் பீரியட் கூகுள், மைக்ரோசாஃப்ட் அண்ட் அதர் கம்பெனிஸ் ப்ரொவைட் browser based enterprise application to end user. இந்த டைம்ல கூகுள், மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸ் எல்லா ப்ரௌசர்ஸுமே வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் தன்னுடைய தேவைக்கு தக்கனவாறு எதுனாலும் என்ன பண்றாங்கன்னா கிரியேட் பண்றாங்க. இதுல நம்மளுடைய நம்மளுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங்ல கூகுள் ப்ரொவைட்ஸ் இஸ் அப்ளிகேஷன் த்ரூ கூகுள் ஆப். இப்போலாம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தா இப்போ உள்ள ட்ரெண்டில் வந்து எல்லாருமே என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்பு தான். ஏதாட்டும் ஒரு டேட்டா நம்ம பார்க்கணும்னு சொன்னால் உடனே நம்ம மொபைலில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஆப் சின்ன ஆப் ரெடி பண்ணிடுறாங்க. அந்த ஆப்போட கெப்பாசிட்டி வெறும் எம்பியில் தான் இருக்கும். ஒரு ஜிபியில் போகிறோம், ஒன்றும் கேபியில் இருக்குது, எம்பியில் இருக்குது. ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணால் போதும். நம்ம தேவை தக்கனவரை நமக்கு ரிலவெண்ட்டாக ஒரு பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுமா, அதுக்கு ஒரு சின்ன ஆப் இருக்குது. அல்லது ஏதாட்டும் ஒரு வீடியோ நம்ம கேட்கணுமா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன ஆப். அப்படி ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக செயல்பட்டது. தென் கிளவுட் கம்ப்யூட்டிங் எவ்வளோ டியூ டு ஃபாலோயிங் கீ ஃபேக்டர். அதாவது அந்த கீ ஃபேக்டர் வந்து இதில் முக்கியமான ஒரு மெயின் பாயிண்ட்ஸாக செயல்பட்டது. கிளவுட் கம்ப்யூட்டிங் மெயின் மீனிங் என்னன்னா, இட்ஸ் யூனிவர்சல் ஹை ஸ்பீட் பேண்ட்வித். யூனிவர்சல் மீன்ஸ் வேர்ல்டு லெவலில் ரொம்ப துல்லியமாக எங்கே இருந்தாலும் கூட நம்ம உடனே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹை ஸ்பீட் பேண்ட்வித்தாக செயல்பட்டது தான் எனது நம்மளுடைய கிளவுட் கம்ப்யூட்டிங். இட்ஸ் எ விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. விர்ச்சுவலைசேஷன்னா எப்படி எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கரெக்டாக வந்து நமக்கு கையில் கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய டேட்டாஸ் வந்து கொண்டு வரணும். இட்ஸ் எ விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி. யூனிவர்சல் சாஃப்ட்வேர் இன்டர்பெரபிலிட்டி ஸ்டாண்டர்ட் இஸ் எ யூனிவர்சல் சாஃப்ட்வேர். அதாவது வேர்ல்டு லெவலில் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து காமனாக ரொம்ப துரிதமாக ரொம்ப ஸ்பீடாகவே என்ன பண்ணால் செயல்பட்டு வருகிறது. இயர் 2011 இஸ் எ ரிமார்க்கபிள் இயர் டு மேக் எ மைல்ஸ்டோன் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங். நம்பர் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் டு ஸ்டார்டட் டு ஆஃபர் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். அதாவது 2011 வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு புதுமையான ஒரு கான்செப்டை, புதுமையான ஒரு மைல்ஸ்டோன், புதுமையான ஒரு கான்செப்டை வந்து உள்ள கொண்டு வர்றாங்க. நம்பர் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் கான்செப்டை வந்து தான் இந்த 2011 வந்து கொண்டு வர்றாங்க. அதுதான் என்ன சொல்லணும்னா Salesforce.com நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். Salesforce.com வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போஸ் கவர்மெண்ட் கிளவுட் அண்ட் ஆப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இட்ஸ் எ மல்டி டெனன்ட் சர்வீஸ் டிசைன் ஃபார் த பப்ளிக் செக்டார். அதாவது
salesforce.com அப்படின்னு சொல்லி ஒரு காமனாக ஒரு வெப்சைட் லிங்க்கு. அதை என்ன பண்ணுறான், தனியாக இண்டிவிஜுவலாக கவர்மெண்ட் கிளவுட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து ஒரு ஆப் எக்ஸ்சேஞ்சு. இட்ஸ் எ மல்டி டென்னிஸ் சர்வீஸ் டிசைன் ஃபார் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர் மீன்ஸ் நமக்கு ஃப்ரீயாக மீன்ஸ் நமக்கு ஸ்பீடாக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்டில் வந்து கொண்டு வர்றாங்க. தென் ஃபைனல் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட். In 2013, CLT dealt with the Amazon Web Services to build a private cloud. This helped to boost the confidence of the cloud services regarding security concern. அதாவது 2013ல் அமேசான் வெப் சர்வீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் கிளவுட்டே உருவாக்கி கான்ஃபிடென்ஸாக எந்த ஒரு டேட்டாவையும் செக்யூரிட்டியோட ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு வணிக வளர்ச்சி மீன்ஸ் அதாவது நம்மளோட பிஸ்னஸ் லெவலில் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு, அதாவது செக்யூராக நம்ம கையில் கிடைக்கிறதுக்காக ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட் கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்டர்நெட்டில் வந்து கொண்டு வந்தது நம்மளுடைய 2013. இதோட நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் முடிஞ்சது. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.